ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கள் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். நாளை ஜூன் 21 காலையில் 10 மணிக்கு 2025 செப்டம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சேஷ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் மாதத்தில் திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய பிரம்மோற்சவ விழாவும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால பிரம்மோற்சவ நாட்களில் எந்தெந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கள் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க என்கிற தகவல்களையுமே நாம் பார்க்கலாம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம் புக் செய்தால் சேவாவையும் திருமலையில் நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் மேக்சிமம் 2 ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மட்டும்தான் புக் செய்ய முடியும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். இந்த தரிசன டிக்கெட்டுக்களை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் செஞ்சுக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வைத்து ஆன்லைனில் நம்ம ரூம் புக் செய்யலாம். ஆனால் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அகாமடேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த நாள் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் செஞ்சுக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு தரிசன டிக்கெட் மட்டும்தான் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லையும் ரூம் புக் பண்ண முடியாது. திருமலை மற்றும் திருப்பதியில் தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ டிடிடி ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. திருமலையில் தினமுமே நடக்கக்கூடிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சேஷ்ர தீப அலங்காரா சேவா, இந்த 4 ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களுமே உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு நடக்கக்கூடிய சேவாக்கள். இந்த சேவாக்களை பார்த்து முடித்த பிறகு, அதாவது எந்த சேவா நம்ம புக் செஞ்சுருக்கோமோ அந்த சேவாவை பார்த்து முடித்த பிறகு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜேன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். ஒரு டிக்கெட்லேயே நம்ம 2 பேர் சேவாவையும் அட்டன் பண்ணிட்டு 2 பேர் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். மற்ற 3 ஆர்ஜித சேவாக்களுமே ஒரு சேவா டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் கப்பல் டிக்கெட் என்பதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இந்த டிக்கெட்டை புக் பண்ண முடியும், சேவாவை அட்டன் பண்ண முடியும் என்பது கிடையாது. யார் 2 பேர் வேண்டுமானாலும், அம்மா மகன், அப்பா மகள், அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அல்லது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது போல் எந்த காம்பினேஷன்ஸில் வேண்டுமானாலும் இந்த கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சேஷ்ர தீப அலங்காரா சேவா அல்லது ஆனுவல் ஆர்ஜித சேவாக்களான தெப்போத்சவம், வசந்தோத்சவம், பவித்ரோத்சவம், புஷ்பயாகம் அல்லது ஜேஷ்டாபிஷேகம், இது போன்ற ஏதாவது ஒரு தரிசன சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி நீங்கள் வேறு ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்கிறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து கணக்கில் எடுத்துக்கணும். டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல் ஒரு முறை நீங்கள் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அதற்கடுத்து அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை அடுத்த 180 நாட்களுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுக்குமே சேவாவிற்கு நம்ம எங்கே ரிப்போர்ட் பண்ணணும், சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் பிளேஸ், தரிசனத்திற்காக எங்கே ரிப்போர்ட் பண்ணணும், தரிசனத்திற்கான ரிப்போர்ட்டிங் பிளேஸ், ரிப்போர்ட்டிங் டைம், ட்ரெஸ் கோட் போன்ற எல்லா தகவல்களுமே நீங்கள் இப்போ கரண்ட்டாக வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் இன்னைக்கு நடந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா லக்கி டிப்பில் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா அந்த லக்கி டிப் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி வரக்கூடிய நாட்களில் ஓப்பன் ஆகக்கூடிய அங்க பிரதட்சணம், வர்ச்சுவல் சேவா, சீனியர் சிட்டிசன், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் என்று எந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 ஆர்ஜித சேவாக்களில் எந்த சேவா டிக்கெட்ஸ் வேகமாக புக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு புக் ஆகிடும். அடுத்து ஊஞ்சல் சேவா டிக்கெட்ஸ் புக் ஆகும். அதற்கடுத்து ப்ரையாரிட்டி ஆர்ஜித பிரம்மோற்சவமும், லாஸ்ட் ப்ரையாரிட்டி சஷ்ர தீப அலங்காரா சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்குக்கும் இருக்கும். ஸோ இதே பேசிஸில் தான் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வேகமாக புக் ஆகிட்டே வரும். புக்கிங் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் 9:50 9:55 டிடிடி ஆப்லையும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, வெப்சைட்லையும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே எதில் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதுன்னு பாருங்கள். இப்போது ஆப்பில் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதுன்னா அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் வெப்சைட்டில் தான் உங்களுக்கு குறைவாக டைமிங் காமிக்குதுன்னா அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுடுங்க. டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஆப்பும் வெப்சைட்டும் ரெண்டுமே ஓப்பன் செஞ்சு வச்சுருந்தோம்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த எரர் டிஸ்பிளே ஆகும். அதாவது நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரௌசர் அல்லது டிவைசஸில் லாகின் ஆகியிருக்கோம் என்கிற அந்த எரர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது போன மாத புக்கிங் சமயத்தில் எனக்கும் டிஸ்பிளே ஆச்சு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இதே எரர் வந்ததாக சொல்லியிருந்தீங்க. ஸோ எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு இன்னொன்று நீங்கள் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் யூபிஐயில் ட்ரை பண்ணுறீங்க, அதில் பேமெண்ட் எரர் வரும் பட்சத்தில் மறுபடியும் யூபிஐயே நீங்கள் ட்ரை பண்ணாமல் இமீடியட்டாக வேறு ஒரு பேமெண்ட் ஆப்ஷன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டோ அல்லது நெட் பேங்கிங் ஆப்ஷனுக்கோ ஸ்கிப் ஆகி உடனே புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ யூபிஐயில் எரர் வருதுன்னா மறுபடியும் அதே நம்ம ரீட்ரை பண்ணும் பட்சத்தில் மறுபடியும் எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் டிக்கெட் வேகமாக எந்த பேமெண்ட் ஆப்ஷனில் புக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூபிஐ ஆப்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் அதில் எரர் வரும் பட்சத்தில் நீங்கள் வேறு இருக்கக்கூடிய பேமெண்ட் ஆப்ஷனுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு எந்த பேமெண்ட் ஆப்ஷன் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, உங்ககிட்ட இருக்கோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். 180 டேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த 180 டேஸ் கேப் எரர் காமிக்கும். வீக்கெண்ட்ஸில் டிக்கெட்ஸ் வேகமாக புக் ஆகும். வீக்கெண்ட்ஸில் நமக்கு டிக்கெட்டினுடைய எண்ணிக்கை குறைய எரர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். திஸ் லாட் ஹஸ் பின் புக்டு பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்ற எரர் வரும். அப்போது நீங்கள் பொறுமையாக ரீட்ரை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிமிடத்தில் நமக்கு டிக்கெட் புக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அல்லது ஏதாவது ஒரு நாள் கிடைத்தால் பரவாயில்லைன்னா வீக் டேஸில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ட்ரை பண்ணுங்கள். டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 4 சேவாக்களில் எந்த சேவா டிக்கெட்ஸ் நம்ம புக் செய்தாலும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக போவோம். சுபதம் என்ட்ரன்ஸினுடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கியூனுடைய லெங்த் மற்ற தரிசன டிக்கெட்டுகளை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம தரிசனமும் வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறோம். ஸோ எந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் கிடைத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடியவங்க சஷ்ர தீப அலங்காரா சேவா அல்லது ஆர்ஜித பிரம்மோற்சவம் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் வீக் டேஸில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போது எந்தெந்த நாட்களில் செப்டம்பர் மாதத்தில் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகும் என்பதை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து பிரம்மோற்சவம் தொடங்குது. அக்டோபர் 2ஆம் தேதியோடு பிரம்மோற்சவம் முடிவடையுது. செப்டம்பர் 24ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் எந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கும் ஓப்பன் ஆகியிருக்காது. கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ர தீப அலங்கார சேவா இந்த 4 சேவாக்களுமே செப்டம்பர் 24ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் புக்கிங் ஓப்பன் ஆகாது. கூடவே செப்டம்பர் 23ஆம் தேதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அங்குரார்ப்பணம் நடக்கக்கூடிய காரணத்தினால செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு சஷ்ர தீப அலங்காரா சேவா புக்கிங்கும் ஓப்பன் ஆகாது. அதே போல் செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய காரணத்தினால அன்றைய நாள் பௌர்ணமி கருட சேவாவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க.
சந்திர கிரகணத்தினுடைய டைமிங்ஸ் டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க. சந்திர கிரகணத்தினுடைய நேரத்தை பொறுத்தும் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருமலை கோவிலினுடைய கதவுகள் மூடப்படும் நேரத்தை பொறுத்தும் 1-2 சேவாக்கள் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் வரக்கூடிய காரணத்தினால எல்லா 4 சேவாக்களுமே இருக்கிறதுக்குமான சான்சஸும் இருக்குது. ஸோ அது நாளைக்கு புக்கிங் ஓப்பன் ஆன பிறகு தான் நமக்கு தெரிய வரும். செப்டம்பர் மாதத்தில் எந்த ஆனுவல் ஆர்ஜித சேவாக்களும் கிடையாது. ஆனால் அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் 30ஆம் தேதி திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய புஷ்பயாகம் நடக்க இருக்குது. சப்போஸ் அந்த சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதுக்கான பிளான் வச்சுருக்கீங்கன்னா நாளை ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணாமல் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். புஷ்பயாகம் புக்கிங் அடுத்த மாதம் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் நீங்கள் அந்த சேவா டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.